வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் பட்டர் கார்லிக் ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு நல்ல ரைஸ் ரெசிபி. இங்கே வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 2 முறை கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நல்லா பேனில் தண்ணி கொதித்து வந்ததும் இந்த ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடலாம். அரிசி வந்து முக்கால்வாசி அந்த தண்ணி உறிஞ்சி வந்துடும். இப்போ நல்லா உறிஞ்சி வந்துடும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா தம்லேயே ரைஸ் வெந்துடும். அண்டு உதிரியாக உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் நைட்டே கூட செஞ்சு வச்சுக்கலாம், ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ்க்கு. இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பொடியாக வந்து நான் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக குடமிளகா கூட நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தாள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிப்பியில். வெங்காயத்தாழை நறுக்கி வச்சுருக்கேன். மல்லித்தழை, புதினா தழை, கொஞ்சமாக பட்டாணி, குடமிளகா கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சோயா சாஸ், பட்டர் தேவைப்படும். இப்போ இங்கே ஒரு பேனில் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். இந்த பட்டர் தீயக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துருக்கேன். மிதமான தீயில் வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டர் நல்லா காஞ்சி வந்ததும் இதில் வந்து பொடியாக நறுக்கியிருக்க பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுக்க போகிறேன். இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி போல் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் பட்டாணி சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுறேன். மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுறேன் பட்டாணியை. இப்போ பட்டாணி நல்லா வெந்து வந்ததும் இதில் குடமிளகா சேர்த்துறேன். இன்னொரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே நான் மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் வேக விடுறேன். குடமிளகாவும் நல்லா வெந்துடும், தண்ணியும் வற்றிடும். இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் வந்து நான் வெந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இன்னொரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்றேன் இந்த சாதத்தை. உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ் சேர்க்குறப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து சோயா சாஸில் அதிகமாக உப்பு இருக்கும். ஸோ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க, சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இன்னொரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இன்னொரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, அருமையான நம்ம பட்டர் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. மேலே வந்து மல்லித்தழை, நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தாள் சேர்த்து இன்னொரு முறை கலந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இதோட எக் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாேருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.